செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் பங்கேற்று பேசிய உரை, சென்னையில் நடைபெற்ற இணைய பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கில் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் திரு விஜயகுமார் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை குடும்பநல இயக்ககம் சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி இன்று சென்னையில் நடைபெற்றது. இப்பேரணியை தொடங்கி வைத்து உரையாற்றினார் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன். அவர் பேசுகையில், தாய் மற்றும் சேய் நல்வாழ்வுக்கு சரியான வயதில் திருமணமும் போதிய பிறப்பு இடைவெளியும் சிறந்தது என்கின்ற வகையிலான கருப்பொருளோடு இந்த நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இத்துறையைச் சேர்ந்த செவிலியர் சகோதரிகள் இன்றைக்கு ஒரு ஊர்வலமாக வந்து முழக்கங்களிட்டு இந்த உலக மக்கள் தொகை தினத்தை அனுசரித்து வருகிறார்கள். பொதுவாகவே தமிழ்நாடு என்பது இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாட்டில் இந்தியாவின் மிக சிறந்த மாநிலங்களில் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்ப நல திட்டத்தை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழ்நாடுதான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் 1000 மக்கள் தொகைக்கு இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் 19.50 இருந்து வருகிற நிலையில் தமிழ்நாடு 13.8 என்கின்ற வகையில் சாதனை படைத்து வருகிறது. சிசு மரண விகிதத்தை பொறுத்தவரை 1000 குழந்தை பிறப்பிற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது 13 என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது. அதேபோல் மகப்பேறு மரணம் என்கின்ற வகையில் 1 லட்சம் குழந்தை பிறப்பிற்கு 45.6 குறைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டாக இருந்தாலும், பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் கேஸாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு மகத்தான சாதனை படைத்து வருகிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் இளவயது திருமணங்களை குறைத்தல், அதேபோல் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை கூடுதலாக்குதல் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த துறை சிறப்பாக செய்து வருகிறது. அந்த வகையில் எதிர்வரும் ஆண்டுகளில் மகப்பேறு மரண விகிதமும் சிசு மரண விகிதமும் 0 என்கின்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலையில் துறையை சேர்ந்த மருத்துவர்களும் மருத்துவ சார்ந்த கல்பனையாளர்களும் அலுவலர்களும் பணியாற்றி வருகிறார்கள். நிச்சயம் எதிர்காலத்தில் அது நிகழும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இணையவழி பாதுகாப்பு மற்றும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த கருத்தரங்கு இன்று சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் திரு விஜயகுமார் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. இப்போ இன்னைக்கு ஜென்ரலாக இந்த சைபர் கிரைம் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய ஃப்ராட் யூபிஐ ரிலேட்டட் ஃப்ராட் நடக்குது. இன்னைக்கு எல்லாருமே மொபைலை யூஸ் பண்ணி யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அதான் பே பண்ணுறோம், ரைட்டு? அப்படிங்கிற போது இந்த மொபைல் மூலியமாக நம்ம யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணும்போது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னே அந்த கடை இல்லை அந்த ஓனரோட நேம் அதில் அப்பியர் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அது ஒன்று. செகண்ட், இது எப்போதுமே நீங்கள் பே பண்ணும்போது தான் ஓடிபி கொடுக்கணும். அப்போ தான் யூ ஆர் ஆத்தரைசிங் டு டிடக்ட் மணி ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட். யாராவது ஒருத்தர் கியூஆர் கோடை கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் வராது. அதுக்கு பதிலாக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ஒன்று. செகண்ட், இது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ரிலேட்டட் ஸ்கேம் அதிகமாக இருக்குது. எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே இ-காமர்ஸ் சைட்டு, டாப் பிராண்ட்ஸ் சைட்டுக்கு போய் அதில் புக் பண்ணி நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், என்ன மெட்டீரியல் வேணுமோ ஆர்டர் பண்ணி அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ரிலையபிள் சைட்டில் போய் தான் நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் இது மாதிரி அன்னோன் தேர்ட் பார்ட்டியாக ஒரு லிங்க் வருது, யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் சோஷியல் மீடியாவில் கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கேரண்டி கிடையாது, உங்களுக்கு பொருள் வராது. நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு பொருள் வரல, இல்லை நான் பணம் கட்டிட்டேன், எனக்கு வந்த பொருள் ஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கேஷ் ஆன் டெலிவரி பார்க்கணும். வந்த பிறகு பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணணும். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சைட்டு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை
ஃபாலோ பண்ணி ஆர்டர் வந்து பண்ணக்கூடாது. இது வந்து 2வது. 3வது வந்து உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது மாதிரி வந்து நாங்கள் வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அந்த பார்சல் வந்து இந்த மாதிரி இல்லீகல் கேங்கோட வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே செட்டப் இருக்கும். அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இது மாதிரி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பண்ணுறோம், உங்களுடைய பார்சல் வந்து லிங்க் வந்து தேர்ட் பார்ட்டி இல்லீகல் குரூப்போட ட்ரக்ஸ் குரூப்போட லிங்க் இருக்குது, நாங்கள் இமீடியட்டாக வந்து சிபிஐக்கு வந்து காலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரியெல்லாம் மிரட்டி உங்களை வெர்ச்சுவல் அரெஸ்ட் மாதிரி வேறு எங்கேயும் போக விடாமல் உங்களை வந்து ஸ்கைப் மீட்டிங்லேயே வச்சு உங்களுக்கு என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்குது அந்த அக்கௌண்ட்டெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கலெக்ட் பண்ணி அதில் எவ்வளோ பணம் இருக்குது, இதை நீங்கள் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு, நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மானிட்டர் பண்ணுவோம், உங்களுக்கு இல்லீகல் குரூப்போட தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த குரூப் வந்து வேனிஷ் ஆயிடுவாங்க, பணம் போயிடும். ஸோ யாரும் உங்களுக்கு வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோ இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணி விக்டிம் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டன்ட் லோன் ஆப். நீங்கள் மூமெண்ட் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சஸ், கான்டாக்ட்டு, ஃபோட்டோ, உங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் வந்துடும். மினிமம் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க, 5000 ரூபா 10,000 ரூபா கொடுப்பாங்க 1 வீக்குக்கு. அப்போ என்ன ஆகும், கொடுக்கும்போதே நீங்கள் 5000 ரூபா வாங்குறீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து 4000 ரூபா தான் வரும். 1000 ரூபா வந்து ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்குவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு 4000 ரூபா வரும். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30% 40% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நீங்கள் வந்து பணத்தை திரும்ப கட்ட அவங்க வந்து பணம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து டியூ இருக்குது, நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி 5000 ரூபா பணம் வாங்குறவங்க 50,000 ரூபா வரைக்கும் பணம் கட்டியும் கூட அவங்களால அதிலேருந்து வெளியே வர முடியல. இது என்ன தைரியத்தில் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய ஆப்ஸ் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பணம் கொடுக்கலைன்னா உங்களை பற்றி தப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, உங்களுடைய அதர் கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களை எமோஷனலாக த்ரெட் பண்ணி உங்கள்கிட்ட பணத்தை பறிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ண வேண்டிய பாதுகாப்பு வழிமுறை அப்படின்னாக்க, மெயிலில் வரக்கூடிய லிங்கோ எஸ்எம்எஸில் மெசேஜில் வரக்கூடிய லிங்கையோ கிளிக் பண்ணாதீங்க. அதை கிளிக் பண்ணுறனால தான் சிஸ்டம் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. செகண்ட் வந்து யாரும் வந்து டெலிகாலர் கால் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், உங்கள் பாஸ்வேர்டு, பின் நம்பரு, மற்ற டீட்டெயில் கேட்டால் அதை கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது அதர் எண்டில் யார் பேசுகிறான்னு தெரியாமல் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்க இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்க வேண்டிய வழிமுறைகள். 3வது வந்து எப்படி நீங்கள் வந்து சப்போஸ் விக்டிம் ஆயிட்டீங்க இந்த இதில் அப்படின்னாக்க, எனி ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்க 2 விதத்தில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஒன்று சைபர் கிரைமில் cybercrime.gov.in இதான் வெப்சைட்டு. அதில் போய் நீங்கள் வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணி இந்த சைபர் கிரைமோட கேட்டகரியை இது பண்ணி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரீச் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்தது அப்படின்னாக்க அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தாலும் யார் அந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி பண்ணாங்களோ அவங்களுக்கு போகாமல் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வித்தின் 2 hours டயத்துக்குள்ளே நீங்கள் 1930 1930 இதுதான் வந்து சைபர் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எந்த அக்கௌண்ட் இதில் இன்வால்வ் ஆயிருக்கோ ஃப்ராடுலண்ட் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் எல்லைப்பகுதி கிராமங்களின் அனைத்து வளர்ச்சியையும் நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத் துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலக ஒலியும் ஒளியும் மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டின் முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். நாடு முழுவதிலும் கடல்சார் போக்குவரத்திலும் பிற நீர்வழி போக்குவரத்திலும் விரிவான வளர்ச்சியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு மாநிலங்களின் கடல்சார் நீர்வழி போக்குவரத்து குழுக்களின் கூட்டம் வரும் 16ஆம் தேதியன்று காணொலி வாயிலாக நடைபெறுகிறது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.